நேயர்களுக்கு வணக்கம். இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, 10ஆம் வகுப்பு பழைய பாடப்புத்தகத்தில் இருக்க கலைச்சொற்களை பார்க்க போகிறோம். கலைச்சொற்கள் பார்த்திங்கன்னா, புதிய பாடத்திட்டத்தின்படி 10 கொஸ்டின் கேட்குறாங்க. தமிழில் மொத்தம் 100 கொஸ்டின் இருக்குது. அதில் 10 கொஸ்டின் கலைச்சொற்கள் கேட்குறாங்க. அதனால் கலைச்சொற்கள் மீது ரொம்ப கவனம் கொடுத்து படிக்கணும். இதுக்கு முன்னாடி காணொலியில் 1வது பாட்டிலேருந்து 5வது பாட்டு வரைக்கும் பார்த்திங்கன்னா, 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை தமிழ் பழைய பாடப்புத்தகங்கள் மற்றும் புதிய பாடப்புத்தகங்கள் இருக்கிற கலைச்சொற்களை நம்ம பார்த்துருக்கோம். பழைய 10ஆம் வகுப்பு தமிழ் பாடப்புத்தகங்கள் பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு இயலுக்கு பின்னாடி கலைச்சொற்கள் இல்லை. ஆனால் மொத்த தமிழ் பாடப்புத்தகங்களில் 3 இடங்கள் கலைச்சொற்கள் இருக்குது. அதை நம்ம இப்போ பார்ப்போம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா, அம்பேத்கர் பாடத்துக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா, சட்டம் சார்ந்த கலைச்சொற்கள் நிறையா கொடுத்துருக்காங்க. அதை நம்ம இப்போ பார்ப்போம். இன்டர்நேஷ்னல் லா அப்படின்னா அனைத்து நாட்டு சட்டம். இதுக்கு 4 ஆப்ஷன் கொடுக்குறது என்ன கொடுப்பாங்கன்னா, பன்னாட்டு சட்டம், ஐக்கிய நாடுகள் சட்டம், அனைத்து நாடுகள் சட்டம் அப்படிங்கிற மாதிரி கொடுப்பாங்க. அப்போ இன்டர்நேஷ்னல் அப்படின்னா அனைத்து நாடுகள் சட்டம் அப்படிங்கிறது தான் நமக்கு சரியான ஆன்சர். இதுதான் தமிழ் பாடப்புத்தகங்களை கொடுத்துருக்காங்க. இப்போ இன்டர்நேஷ்னல் லா அப்படின்னா பன்னாட்டு சட்டம் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் கொடுக்கக்கூடாது, ஐக்கிய நாடுகள் சட்டம் இந்த மாதிரி கொடுக்கக்கூடாது. அனைத்து நாடுகள் சட்டம் அப்படிங்கிறது தான் சரியானது. அந்த ஆப்ஷன் தான் நம்ம சூஸ் பண்ணணும். அடுத்து பார்த்திங்கன்னா, கான்ஸ்டியூஷனல் லா அப்படின்னா அரசியல் அமைப்பு சட்டம். இது எளிமையாக இருக்குது. அடுத்தது போகலாம். சுப்ரீம் கோர்ட்டுங்கிறது உச்சநீதிமன்றம். இதுவும் எளிமையாக இருக்குது. ஹை கோர்ட்னா உயர் நீதிமன்றங்கள், ஹை கோர்ட்ஸ் அப்படிங்கிற உயர் நீதிமன்றங்கள். இப்போ இதுலேயே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு ட்ரிக் கொடுத்துருக்காங்க. என்னென்னா, சுப்ரீம் கோர்ட் இந்தியாவில் ஒரே இடத்துல தான் இருக்குது. கோர்ட்டோடு முடிச்சிருக்காங்க. ஹை கோர்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, பன்மையில் கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் பார்த்திங்கன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட உயர் நீதிமன்றங்கள் இருக்குது அப்படிங்கிறத இதை வச்சு தெரிஞ்சுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ரிட்ஸுங்கிறது பார்த்திங்கன்னா சட்ட ஆவணங்கள் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இதுலேயே இதுக்கு 4 ஆப்ஷன் என்ன கொடுக்கலாம்னா, விதிகள், சட்ட விதி அப்படின்னு கொடுக்கலாம். இந்த மாதிரி கொடுத்து குழப்பங்களை கூட ஏற்படுத்தலாம். இப்போ ரிட்ஸ்னால் சட்ட ஆவணங்கள் அப்படிங்கிற மாதிரி 2 வரணும். ஆர்டிக்கல் அப்படின்னு வந்துச்சுன்னா சட்ட விதி அப்படிங்கிற மாதிரி வரணும். இங்கே ரிட்ஸ் அப்படிங்கிறதுனால சட்ட ஆவணங்கள் வரணும். இதை கொஞ்சம் கவனம் கொடுத்து வச்சுக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா, முக்கியமானது இந்த கலைச்சொற்கள் தொகுப்புலேயே ரொம்ப முக்கியமானது பார்த்திங்கன்னா 2ல் இது ஒன்று. சப்ஸ்டான்டிவ் லாஸ் அப்படின்னா உரிமை சட்டங்கள். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிற மாதிரி ரைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நமக்கான ரைட்ஸ் அப்படின்னு தான் உரிமை நம்ம படிச்சிருப்போம். ஆனால் இந்த இடத்துல உரிமை சட்டங்களுக்கு பார்த்திங்கன்னா, உரிமை அப்படிங்கிறதுக்கு பார்த்திங்கன்னா சப்ஸ்டான்டிவ் அப்படின்னு ஒரு புதிய வார்த்தை நமக்கு இங்கே நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வார்த்தை புதிதாக இருக்குது. அதனால் கட்டாயமாக கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கட்டாயமாக நம்ம மனப்பாடம் பண்ணிக்கணும். சப்ஸ்டான்டிவ் அப்படின்னா உரிமை சட்டங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா, ப்ரொசீஜரல் ராஸ் அப்படின்னா செயல்பாட்டு முறை சட்டங்கள் அப்படின்னு வரணும். ப்ரொசீஜர் என்ன, செயல்முறை அப்படின்னு சொல்லுவோம்ல, அப்படி மாதிரி செயல்பாட்டு முறை சட்டங்கள் எளிமையாக தான் இருக்குது. அண்ட் பீனல் கோட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பீனல்னால் என்ன, பெனால்ட்டி அப்படின்றோம்ல, அப்படிங்கிற மாதிரி தண்டனை அப்படின்னு சொல்லுவோம். பீனல்னால் பெனால்ட்டி அப்படின்னு சொல்கிறத ஷார்ட் தான் பீனல். பீனல்னால் பார்த்திங்கன்னா தண்டனை சட்டத்தொகுப்பு, இந்திய தண்டனை சட்டத்தொகுப்பு. இதை மட்டும் நம்ம பீனல்னால் தண்டனை அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கிட்டா இந்த இது ஈஸி, எளிமை தான். அடுத்து பார்த்திங்கன்னா, கிரிமினல் ப்ரொசீஜர் கோர்ஸ் அப்படின்னா குற்றவியல் செயற்பாட்டு தொகுப்பு. இதுவும் எளிமையாக இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா, சிவில் ப்ரொசீஜர் கோர்ஸ்னால் உரிமையியல் செயல்பாட்டு தொகுப்பு. கிரிமினல்னால் பார்த்திங்கன்னா குற்றவியல், சிவில்னால் பார்த்திங்கன்னா உரிமையியல். இது 2 தான். இதில் 2 இருக்க வித்தியாசமே. இது நம்ம புரிஞ்சுக்கிட்டா சரி. கிரிமினல்னால் குற்றம் பண்ணுறவங்களா கிரிமினல்னு சொல்கிறோம். அடுத்து பார்த்திங்கன்னா, சிவில் அப்படின்னா உரிமையியல் அப்படின்றோம். இப்போது இது 2லேயே கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் குழப்பத்தை ஏற்படுத்தலாம். உரிமையியல் அப்படிங்கிற மாதிரி இங்கே சப்ஸ்டான்டிவ் அப்படின்னா இங்கே ஒரு உரிமை சட்டங்கள்னு இருக்குது, இங்கே சிவில்னு இருக்குது. இது 2 நீங்கள் ஒரே இடத்துல இருக்கனால ஒப்புமைப்படுத்தி இதில் இருக்கிற வேறுபாடு அறிஞ்சு நீங்கள் சரியான விடையை நீங்கள் சூஸ் பண்ணணும், மனப்பாடம் பண்ணிக்கணும். இது கூட வேறுபாடை பார்த்து வச்சுக்கணும். சப்ஸ்டான்டிவ் லாஸ்னால் உரிமை சட்டங்கள், சிவில் ப்ரொசீஜர் கோட்னால் உரிமையியல் செயற்பாட்டு தொகுப்பு. அடுத்து பார்த்திங்கன்னா, இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட். இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்னா இந்திய சான்று சட்டம், எளிமையாக இருக்குது. ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட்னா சொத்து மாற்று சட்டம், எளிமையாக இருக்குது. அடுத்தது இந்தியன் சக்சஷன் ஆக்ட். இந்தியன் சக்சஷன் ஆக்ட்னா இந்திய வாரிசுரிமை சட்டம். இதுக்கு ஒரு சின்ன ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுங்க. வாரிசுகள் மட்டும்தான் சக்ஸஸ் ஆக முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுங்க. வாரிசுகள் சக்ஸஸ் ஆக முடியும் அப்படின்னா இந்தியன் சக்சஷன் ஆக்ட்னா இந்திய வாரிசு சட்டம் அப்படிங்கிறது எளிமையாக நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கலாம். இது ஒரு ஷார்ட்கட்டு ஞாபகம் வச்சுங்க. கோர்ட் ஃபீ ஸ்டாம்ப்னா நீதிமன்ற கட்டண வில்லை. இது அப்படியே எளிமையாக தான் இருக்குது. இப்போ இந்த செட்டப் கலைச்சொற்களில் முக்கியமானது கொஞ்சம் குழப்பத்தை ஏற்படுத்த மட்டும் நம்ம திரும்ப பார்ப்போம். சப்ஸ்டான்டிவ் லாஸ் அப்படின்னா உரிமை சட்டங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா, இந்தியன் சக்சஷன் ஆக்ட் அப்படின்னா வாரிசு சட்டம், வாரிசு தான் சக்ஸஸ் ஆக முடியும். அப்புறம் சப்ஸ்டான்டிவ்னா உரிமை சட்டங்கள் அப்படிங்கிறத மனப்பாடம் பண்ணிங்க. அடுத்தது மற்றபடி எல்லாமே கொஞ்சம் எளிமையாக இருக்குது. இதுக்கான 4 ஆப்ஷன்களை போட்டு உங்களுக்கு குழப்பத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்டர்நேஷ்னல்னால் அயல் நாட்டு சட்டங்கள்னு போடணும், பன்னாடுங்கிறது வரக்கூடாது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, ரிட்ஸு சட்ட ஆவணங்கள் வரணும், விதின்னு வரக்கூடாது, சட்ட விதின்னு வரக்கூடாது, விதிகள்னு வரக்கூடாது. அடுத்து பார்த்திங்கன்னா, ப்ரொசீஜர் லாஸ்னால் செயற்பாட்டு சட்டத்தொகுப்பு. மற்றபடி எல்லாமே எளிமையாக தான் இருக்குது. இதில் ரொம்ப முக்கியமானது சப்ஸ்டான்சிவ் லாவும் சக்சஷன் ஆக்டும். இது நீங்கள் கரெக்டாக மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஓகே. பெர்சிஸ்டன்ஸ் ஆஃப் விசன் அப்படின்னா பார்வை நிலைப்பு. விசன்னா நமக்கு பார்வை தெரியும். பெர்சிஸ்டன்ஸ் அப்படின்னா பார்வை நிலைப்பு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. இதில் ரொம்ப முக்கியமான வார்த்தையாக பார்த்திங்கன்னா நிலைப்புங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். இதுக்கு வேறு மாதிரி ஆப்ஷன் போட்டு நம்மளை குழப்பத்துக்கான வாய்ப்பு இருக்குது. பெர்சிஸ்டன்ஸ் ஆஃப் விசன் அப்படிங்கிறது பார்வை நிலைப்பு, நிலையாக பெர்சிஸ்டன்ஸாக நம்ம பார்க்குறோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது டப்பிங். இது ரொம்ப முக்கியமானது, பார்க்க ரொம்ப எளிமையாக இருக்கும். டப்பிங்னா ஒளி சேர்க்கை அப்படிங்கிற மாதிரி வருது.
இப்போது சவுண்டு சேர்க்கை தாவரங்கள் இருக்கிற ஒளிச்சேர்க்கையில் ஒளிச்சேர்க்கை அப்படிங்கிற மாதிரி வருது. இதில் சேர்க்கைங்கிறது வருது. இப்போ நார்மலாக நம்ம டப்பிங்னா என்ன, ஒளி மாற்றம், அதுக்கப்புறம் ஒளி இணைத்தல் அப்படிங்கிற மாதிரி இந்த ஆப்ஷன்லாம் இருக்கலாம். இதில் வந்து கொஞ்சம் எளிமையாக ஞாபகம் வச்சுக்கலாம். தாவரங்கள்லேருந்து ஒளிச்சேர்க்கை நடக்கிற மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா டப்பிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒளிச்சேர்க்கை நடக்குது அப்படிங்கிற மாதிரி எளிமையாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஒளிச்சேர்க்கை. அது டேரக்டருங்கிறது வந்து இயக்குனர், ஷூட்டிங்கிறது வந்து படப்பிடிப்பு, கார்ட்டூனுங்கிறது வந்து கருத்து படம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கான படம், அதுக்கப்புறம் கேலி சித்திரம் அப்படிங்கிற மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் கண்டாயமாக நீங்கள் சூஸ் பண்ணக்கூடாது. கார்ட்டூன் மூலிமா ஒரு கருத்து சொல்ல வராங்க, அதனால் வந்து கார்ட்டூனுங்கிறது வந்து கருத்து படம் அப்படின்னு ஒரு சின்ன சர்க்கட் ஞாபகம் வச்சுங்க. கார்ட்டூன் மூலிமா கருத்து சொல்ல வராங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிங்க. அடுத்தது நெகட்டிவ், எதிர் சுருள். இதுக்கு வந்து 4 ஆப்ஷன் போட்டு நம்மளை குழப்பம். படப்பிடிப்பு சுருள், படத்தை சேமிக்கும் சுருள் அப்படிங்கிற மாதிரி கொடுக்கலாம். இது வந்து இங்கே என்ன இருக்கோ அதை அப்படியே தமிழ் படுத்திருக்காங்க. நெகட்டிவ்னா என்ன, எதிர் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. எதிர் சுருள் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுங்க. அதில் என்ன இருக்கோ அப்படியே தான் போடணும். படப்பிடிப்பு சுருள், புகைப்பட சுருள், இந்த மாதிரிலாம் ஏதாவது வந்தால் நீங்கள் அதை சூஸ் பண்ணக்கூடாது. நெகட்டிவ்னா எதிர் சுருள் அப்படிங்கிறது வந்து சரியானது. அடுத்தது கேமராங்கிறது வந்து பார்த்திங்கன்னா படப்பிடிப்பு கருவி. கேமராங்கிறது படப்பிடிப்பு கருவி. இது எளிமையாக இருக்குது பார்க்குறதுக்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ட்ராலினா நகர்த்தும் வண்டி. அடுத்தது மைக்ரோஃபோன். இது வந்து கொஞ்சம் குழப்பத்தை ஏற்படுத்தலாம். மைக்ரோஃபோன்னா ஒளி வாங்கிங்கிறத வந்து சில இடங்களில் நம்ம படிச்சிருப்போம், சயின்ஸில் கூட படிச்சிருப்போம். ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோஃபோன்னா வந்து பார்த்திங்கன்னா நுண் ஒளி பெருக்கி அப்படிங்கிற மாதிரி 3 ஆப்ஷன் இங்கே 3 சேர்ந்து வந்திருக்கு. நுண் ஒளி பெருக்கி. இதுக்கப்புறம் தமிழில் கலைச்சொற்கள் வந்து உங்களுக்கு மைக்ரோஃபோன் கொடுத்துருந்தாங்கன்னா வந்து நுண் ஒளி பெருக்கி தான் உங்களுக்கு ஞாபகம் வரணும். மைக்ரோஃபோன்னா நுண் ஒளி பெருக்குது. அது மைக்ரோஃபோன் என்ன பண்ணணும், ஒளியை வந்து வாங்கி பெருக்குது அப்படிங்கிறது. அதோட வேலையை வந்து ஒளியை அதிகம் பண்ணணுங்கிறது தான் முக்கியமான வேலை. மைக்ரோஃபோன்னா நுண் ஒளி பெருக்கி அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. ப்ரொஜெக்டர்னா பட வீழ்த்தி, படத்தை வந்து ஒரு இடத்துல கொண்டு போய் வீழ்த்துது அப்படிங்கிற மாதிரி ப்ரொஜெக்டர். லென்ஸ்னா ஒளிபெருக்கி. மோஷன் பிக்சர்ஸ்னால் வந்து இயங்குறு படங்கள். மோஷன்னா வந்து இயக்கத்தில் இருக்கிறதா வந்து சொல்லுவோம், இயங்குறு படங்கள். இந்த செட் ஆஃப் கலைச்சொற்களை நான் கொஞ்சம் முக்கியமாக கவனம் கொடுத்து பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ஒளிச்சேர்க்கை டப்பிங். அடுத்து வந்திங்கன்னா ப்ரெசிஸ்டன்ஸ் ஆஃபீஸர் வந்து பார்வை நிலைப்புன்னு வரணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோஃபோன் வந்து பார்த்திங்கன்னா நுண் ஒளி பெருக்கின்னு வரணும். ஒளி வாங்கிங்கிற மாதிரிலாம் கொடுக்கக்கூடாது. மற்றபடி எல்லாம் எளிமையாக இருக்குது. நெகட்டிவ் வந்து எதிர்ச்சுருள் வரணும். புகைப்பட கருவி, புகைப்பட சுருள், புகைப்பட பிடிக்கும் சுருள் அப்படிங்கிற மாதிரிலாம் கூட வரலாம். அதில் வந்து நெகட்டிவ்ங்கிறது எதிர் சுருள் அங்கே என்ன இருக்கோ அது அப்படியே வருது. இப்போ அடுத்த செட் ஆஃப் கலைச்சொற்களுக்கு போகலாம். பிஏனா பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இளங்கலை அப்படிங்கிறது எளிமையாக இருக்குது. அடுத்து எம்ஏனா மாஸ்டர் ஆஃப் ஆர்ட்ஸ், அதுக்கப்புறம் முதுகலை அப்படிங்கிறது எளிமையாக இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்சினா பேச்சுலர் ஆஃப் சயின்ஸு, இளம் அறிவியல். இந்த இடத்துல வந்து இளங்கலை அறிவியல் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன் கொடுத்து நம்மளுக்கு குழப்பத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ஆர்ட்ஸ்னு வந்தால் மட்டும்தான் வந்து கலைங்கிறது வந்து வருது. நீங்கள் ஞாபகம் வச்சுங்க பார்த்துங்க. ஆர்ட்ஸுங்கிறது வந்து கலை வரணும். இங்கே வந்து சயின்ஸ் அப்படிங்கும் போது வந்து பார்த்திங்கன்னா அறிவியல் அப்படிங்கிறது வருது. அப்போது பிஎஸ்சி அப்படின்னா பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் ஓகே. அதை தமிழ் படுத்தும் போது இளம் கலை அறிவியல் அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு ஆப்ஷன் வந்து நம்மளை குழப்பத்தை ஏற்படுத்தும். ஆனால் வந்து இளம் அறிவியல்ங்கிறது மட்டும்தான் சரி. இதுதான் புத்தகத்தில் கொடுத்துருக்காங்க. அடுத்து மாஸ்டர் ஆஃப் சயின்ஸ் வந்து முது அறிவியல் அதுங்கிறது சரி. அடுத்தது பிகாம் காமர்ஸ், பேச்சுலர் ஆஃப் காமர்ஸ்னால் வணிகவியல். காமர்ஸுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வணிகவியல் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எம்காம்னா மாஸ்டர் ஆஃப் காமர்ஸ் முது வணிகவியல். அதே மாதிரி இங்கே எதுலேயுமே வந்து கலைங்கிறது வந்து வரல. ஆர்ட்ஸில் மட்டும்தான் வந்து கலைங்கிறது வருது. அதையும் நீங்கள் கட்டாயமாக ஞாபகம் வச்சுக்கணும். இளங்கலை அறிவியல்ங்கிறது தப்பு, முதுகலை அறிவியல்ங்கிறது தப்பு, இளங்கலை வணிகவியல் தப்பு, முதுகலை வணிகவியல்ங்கிறது தவறானது. பிலிட் அப்படின்னா பேச்சுலர் ஆஃப் லிட்ரேச்சர், இளம் கலை இலக்கியம். இதில் மட்டும் பார்த்திங்கன்னா கலைங்கிறது வந்து பிலிட்டில் வந்து பார்த்திங்கன்னா இளங்கலை இலக்கியங்கிறது வந்து வருது. இளங்கலை இலக்கியம். அடுத்து வந்து பிஎட் வந்து பேச்சுலர் ஆஃப் எஜுகேஷன். இங்கே வந்து இளம் கல்வியல், எஜுகேஷன்னா கல்வியியல் அப்படின்னு போடுறோம். எம்எட்னா வந்து பார்த்திங்கன்னா மாஸ்டர் ஆஃப் எஜுகேஷன்னா முது கல்வியியல். இப்போது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த பிஹெச்டிங்கிறது வந்து கடைசியாக பார்ப்போம். ஏன்னா இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, அதை மட்டும் தனியாக பார்த்துக்குவோம். அடுத்து ஐஏஎஸ், இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ் அப்படிங்கிறதுக்கு வந்து இந்திய ஆட்சி பணி அப்படிங்கிற மாதிரி இங்கே புத்தகத்தில் கொடுத்துருக்காங்க. அட்மினிஸ்ட்ரேஷன்னா வந்து நிர்வாகம் அப்படிங்கிற மாதிரி நம்ம படிச்சிருக்கிறோம். ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆட்சி பணிங்கிறது தான் புத்தகத்தில் கொடுத்துருக்காங்க. அப்போ ஐஏஎஸ்னால் இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்திய ஆட்சி பணிங்கிறது தான் சரியானது. அடுத்தது ஐபிஎஸ்னால் இந்தியன் போலீஸ் சர்வீஸ். இதுக்கு வந்து இந்திய காவல் பணிங்கிறது சரியானது. ஐஎஃப்எஸ்னால் இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்திய வனப்பணி அப்படிங்கிறது சரியானது. அடுத்தது ஐஆர்எஸ்னால் இந்தியன் ரெவன்யூ சர்வீஸ்னால் இந்திய வருவாய் பணிங்கிறத வந்து சரியானது. நல்லா எளிமையாக தான் இருக்குது. அடுத்தது பிங்கிறது பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங், இளம் பொறியியல் அப்படிங்கிறது சரி. அடுத்தது எம்இங்கிறது வந்து மாஸ்டர் ஆஃப் இன்ஜினியரிங், முது பொறியியல் அப்படிங்கிறது சரி. எல்லாம் எளிமையாக இருக்குது. அடுத்து வந்து பார்ப்போம். அடுத்தது பிடெக் அப்படின்னா பேச்சுலர் ஆஃப் டெக்னாலஜி, இளம் தொழில்நுட்பவியல். டெக்னாலஜி அப்படின்னா தொழில்நுட்பம் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க. அதனால் எளிமையாக இருக்குது. மாஸ்டர் ஆஃப் டெக்னாலஜி அப்படிங்கிறது முழு தொழில்நுட்பவியல், எளிமையாக இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த எம்ஃபில் வந்து அப்புறம் பார்ப்போம். அடுத்து வந்து சிஏனா சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் அப்படின்னா கணக்காயர் அப்படின்னு பொருள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு 4 ஆப்ஷன் என்ன கொடுப்போம், கணக்கன் கொடுக்கலாம். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கணக்காயர்னு கொடுக்கலாம். அடுத்து பட்டய கணக்கர் அப்படின்னு கொடுக்கலாம். இப்போ பட்டய கணக்கர் அப்படிங்கிறதுக்கு வந்து கலைச்சொற்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆடிட்டர் அப்படின்னு சொல்லி நமக்கு
8ஆம் வகுப்பு புதிய அப்டேட்டட் வெர்ஷனில் இருக்க புதிய பாடப்புத்தகத்தில் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பட்டய கணக்கருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆடிட்டர். அப்போ வந்து இங்கே எல்லாமே கணக்காயர், கணக்கர், பட்டய கணக்கர் எல்லாம் ஒரே மீனிங்கில் வரதுனால கொஞ்சம் நான் இங்கே விளக்கி சொல்கிறேன். கணக்காயர்ங்கிறது வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், சிஏன்னு சொல்லுவோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கணக்காயர். ஆடிட்டருங்கிறது பட்டய கணக்கர். இது ரெண்டு வந்து கம்பேர் பண்ணி இப்போ நம்ம சொல்லியாச்சு, எளிமையாக இருக்குது. பிஹெச்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் ஆஃப் ஃபிலாசபி அப்படின்னு இருக்குது. ஃபிலாசபினா நம்ம என்ன பார்த்துருப்போம், மெய்யியல், தத்துவியல் பார்த்துருப்போம். ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அதை பற்றி எதுவுமே கொடுக்கல, முனைவருங்கிற மாதிரி எளிமையாக கொடுத்துருக்காங்க. அதனால் இது ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுவோம். இப்போ பிஹெச்டிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் ஆஃப் ஃபிலாசபி. அதுக்கு வந்து தமிழில் வந்து பார்த்திங்கன்னா முனைவர் அப்படிங்கிறது கட்டாயமாக நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கணும். எம்ஃபில் வந்து பார்த்திங்கன்னா மாஸ்டர் ஆஃப் ஃபிலாசபி. இப்போ இந்த செட்டப் கலைச்சொற்கள் வந்து ரெண்டு வந்து ரொம்ப முக்கியமானது, அதே மாதிரி வித்தியாசமாக இருக்குது. பிஹெச்டி அப்படின்னு பார்த்திங்கன்னா டாக்டர் ஆஃப் ஃபிலாசபி அப்படிங்கிறது சரியானது. இதுக்கு வந்து தமிழில் வந்து பார்த்திங்கன்னா முனைவர். இதுக்கு அப்படியே தமிழ் படத்தில் கொஞ்சம் வித்தியாசமாக பேர் வச்சுருக்காங்க, முனைவர் அப்படின்னு. அதே மாதிரி இங்கே எம்ஃபில்னா மாஸ்டர் ஆஃப் ஃபிலாசபி. எம்னா மாஸ்டர் ஆஃப் ஃபிலாசபி. டினா டாக்டர் ஆஃப் ஃபிலாசபி. மாஸ்டர் ஆஃப் ஃபிலாசபி வந்து பார்த்திங்கன்னா ஆய்வில் நிறைஞர். இங்கே முனைவர், இங்கே வந்து ஆய்வில் நிறைஞர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. செட்டப் கலைச்சொற்களை நான் எது ரொம்ப முக்கியமாக பார்க்குறது எல்லாமே எளிமையாக தான் இருக்குது. கஷ்டமாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா காமர்ஸ்னா வணிகவியல் மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து இளங்கலைங்கிற மாதிரி வரக்கூடாது. அதில் வந்து பார்த்திங்கன்னா பிஏ, எம்ஏ மட்டும் தான் நடுவில் இளங்கலை அப்படிங்கிற மாதிரி வரணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் லிட்டுக்கு மட்டும்தான் வந்து இளங்கலை இலக்கியம்ங்கிறது வரணும். மற்றவங்களாம் இளம் முது அப்படிங்கிற மாதிரி தான் வரணும். காமர்ஸ்னால் வணிகவியல், அது மட்டும் ஞாபகம் வச்சுங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிஹெச்டி அப்படிங்கன்னா டாக்டர் ஆஃப் ஃபிலாசபி முனைவர். அடுத்தது எம்ஃபில்னா மாஸ்டர் ஆஃப் ஃபிலாசபி, அது வந்து ஆய்வில் நிறைஞர் அப்படிங்கிறது தான் சரியானது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் அப்படிங்கிறது வந்து கணக்காயர்ங்கிறது தான் சரியானது. அடுத்தது மற்றபடி எல்லாமே எளிமையாக தான் இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ், இந்திய ஆட்சி பணின்னு வரணும். இந்திய நிர்வாக பணி அப்படிங்கிற மாதிரி வரக்கூடாது, இந்திய ஆட்சி பணிங்கிறது வரணும். இப்போது சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் வந்து கணக்காயர்ங்கிறது நமக்கு இப்போ இங்கே கொடுத்துருக்காங்க. இதே வரை தொடர்புடைய பட்டய கணக்கங்கிறது வந்து 8ஆம் வகுப்பு பாடப்புத்தகத்தில் இருக்குது. அதையும் பார்த்துட்டு இந்த 10ஆம் வகுப்பு பாடப்புத்தகத்தை வந்து நிறைவு செய்வோம். ஆடிட்டர் அப்படிங்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பட்டய கணக்கங்கிறது கொடுத்துருக்காங்க. அங்கே கணக்காயர், இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷனில் கணக்காயர், பட்டய கணக்கன் கொடுக்கலாம். அதே மாதிரி வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா கணக்காயர், பட்டய கணக்கர் மாதிரி கொடுத்து நம்மளே குழப்பலாம். ஆடிட்டர்னா பட்டய கணக்கர், ஏங்கிறது வந்து 2 இருக்குது. பட்டய கணக்கர் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுங்க. அங்கே வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்னா கணக்காயர் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. நம்ம 10ஆம் வகுப்பு பழைய தமிழ் பாடப்புத்தகங்களில் இருக்கிற கலைச்சொற்களை நம்ம பார்த்துட்டோம். இனி வரும் காணொளிகளில் 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பில் இருக்கிற கலைச்சொற்களை பார்ப்போம். நன்றி.